கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த காணொலி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிலருடைய வாழ்க்கையை முன்னாக நாம் தியானித்து அவர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்தை தேவ சமூகத்தில் என்னதென்று கேட்டு தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களிலே அங்கே பக்தனாகிய எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கையை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் அவன் எரேமியாவுக்கு தரிசனமாகி எரேமியாவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தேவன் அருமையான பக்தனாகிய எரேமியாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்து கொண்டேனப்பா. நீ உருவாகும் முன்னே நான் உன்னை ஏற்படுத்தினேன், ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த பக்தனாகிய எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாதவன், நான் பேச அறியேன் என்று சொல்லுகிறார். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பேசணும் என்ன பேசணும் என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே என்று தேவனோடு கூட பதில் வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற இடத்துல எல்லாம் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை நீ பேசுவாயாக என்று சொல்லுகிறார். ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பக்தனாகிய எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் காண்பிக்கும் இடங்களுக்கு, நான் சொல்லும் ஜனங்கள் மத்தியிலே நீ போய் சத்தியத்தை அறிவிப்பாயாக, நான் சொல்லும் கற்பனைகளை போதிப்பாயாக என்று சொல்லும் பொழுது, எப்படி ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளையாச்சே, எனக்கு நான் பேச அறியேன் என்று சொல்லி தேவனிடத்திலே பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம், மறு உத்தரவு அருளுகிறதை பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நான் ஒரு சிறு பிள்ளை, என்னால முடியாது, நான் பேச அறியேன் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இவர் நினைச்சுக்கிட்டாரு, எரேமியா இதோ தன்னுடைய சுய புத்தி கொண்டு தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தன்னுடைய வல்லமையினாலே போய் தேசம் எங்கும் போய் சத்தியம் சொல்ல வேண்டும் என்பதை போல. ஆனால் கர்த்தரை அப்படி சொல்லல. நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டியவைகளை நான் கட்டளை கொடுப்பேன், நான் உனக்கு பலன் தருவேன், உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருபவர்களை குறித்து நீ பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார், பிடுங்கவும் நட்டவும் மறுபடியுமாக இடிக்கவும் தேவனாகிய கர்த்தர் உன் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நீ தைரியமாய் போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டியவர்கள் அல்ல, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? நம்மை பலப்படுத்துகிறவர் ஒருவர் நம்மோடு கூடி உண்டு. இதை சொல்லி அனுப்புகிறவர் நாம் அல்ல, கர்த்தர் நமக்கு சொல்லி அனுப்புகிறார். இது நமக்குள் உண்டான திட்டம் அல்ல, இது நமக்கே உருவாக்கப்பட்ட திட்டம் அல்ல. ஆனால் தேவன் இதை நமக்கு சொல்லி இருக்கிறபடினாலே, தேவன் இதை சொன்னபடினாலே, இந்த வார்த்தையானது பலமுள்ள வார்த்தையா இருக்கிறபடினாலே, இந்த வார்த்தையினாலே நாம் புறப்பட்டு போகும் பொழுது மெய்யாகவே நாம் அரிய பெரிய காரியங்களை காண்போம். அல்லேலூயா. நாம் சிறு பிள்ளை என்று சொல்லி நாம் ஒருபோது நினைக்க வேண்டியதல்ல. தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்மை காட்டிலும் பெரியவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை விட பெரியவர்கள், மகா ஞானிகள், மேதாவிகளோ அல்லது பலத்தை கிரியைகளை நடப்பிக்கிறவர்களோ ஒருவரும் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? சர்வ வல்லவர் நம்மை அழைக்கும் பொழுது, சர்வ வல்லவர் நம்மை வழிநடத்தும் பொழுது, சர்வ வல்லவர் நம்மை அனுப்பும் பொழுது நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானதோட பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட தேவன் ஒருவனை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். தாவீது சிறியவனாய் இருந்த பொழுது தேவனுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். எதிரிகளை, கோலியாத்தை வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். தேவன் சின்னவனை கொண்டு பெரிய காரியங்களை, பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில இன்னொரு நபரையும் நாம் பார்ப்போம். நாம் யாவருக்கும் தெரிந்த தேவ மனுஷன், இவர்தான் மோசே. இவரை குறித்து யாத்திராகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களிலே நாம் தியானிக்க முடியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். பிரியமானதோட பிள்ளைகளை, இங்க மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மலையிலே மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே தேவன் மோசேக்கு தரிசனமாய் மோசேயோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பேசி, இதோ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று அழைக்கிறார். ஏற்கனவே பார்வோனுடைய கோபத்திற்கு ஆளாகி மோசே தப்பித்து தன்னுடைய மாமனாருடைய ஆடுகள் மேய்க்கிறவராக அந்த மலையிலே மாமனாருடைய வீட்டுக்கு அருகிலே அவர் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இப்படியாயிருந்த நாட்களிலே தேவன் தரிசித்து மீண்டும் பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அனுப்பி, என் ஜனமாகிய இஸ்ரவேலரை அந்த அடிமைத்தனத்தின் தேசமாகிய அந்த எகிப்திலிருந்து நீர் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த பார்வோனுடைய கைக்கு தப்ப நீர் அவர்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்றார். ஆமென். ஒரு மிகப்பெரிய தரிசனம், மிகப்பெரிய ஊழியத்தை மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மோசே சொல்லுகிறார் தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்கிறார். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியாது, எவ்வளவு பெரிய காரியத்தை என்னால செய்ய முடியாது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே வந்து ஆராதிக்க வரைக்கும் நீங்கள் ஆராதிப்பீர்கள். நான் அது வரைக்கும் உங்களோடு கூட இருந்து அரிய பெரிய காரியங்களாலே உங்களை நடத்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் மோசேயை திடப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நம் தேவன்
ஏதோ செய்யும்படியாக ஒரு திட்டத்தை நம்முடைய கரங்களில் கொடுப்பவர் மட்டுமல்லாமல், அதை செய்ய பலன் கொடுக்கிறவர் மட்டுமல்லாமல், அதை செய்யும்படியாக அவரே நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய ஞானம் என்ன, நம்முடைய பலன் என்ன, நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது, நாம் எந்த காரியம் செய்ய முடியும், எந்த காரியம் செய்ய முடியாது என்பதை கர்த்தருக்கு நன்கு அறியும். ஆனாலும் தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நாம் என்ன பதிலளிக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதோ எனக்கு அருமையானதோடு பிள்ளைகளே, மோசே நான் பேச அறியேன் என்று சொல்லுகிறார். நான் எப்படி ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. மேலும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை வழிநடத்துவேன். நீங்கள் இந்த மலையில் வந்து நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்னை ஆராதிக்கும் மட்டும் நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை நடத்துவேன், நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களோடு கூட துணை இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானதோடு பிள்ளைகளே, தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லும் பொழுது அது ஏதோ நாமவே செய்யணும் என்று கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை திணிப்பதில்லை. மாறாக அவரும் நம்மோடு இசைந்து அந்த வேலைகளை செய்கிறவராயும் நடத்துகிறவருமாயும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மால முடியாது, நம்முடைய ஞானத்திற்கோ அறிவுக்கோ நம்முடைய திறமைகளுக்கோ இது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம்? இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். பல ஆயிரங்களான ஆமேன் இராணுவ போர் சேவகர்களை பார்க்கலும், இராணுவ வீரர்களை பார்க்கிறோம். ஆமேன், ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய வல்லமை. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தைரியமாய் சென்று இந்த பார்வோனோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக நீ அழைத்து வருவாயாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் மோசே ஆரம்பத்தில் தயங்கினாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் செய்ய தேவன் துணை இருக்க, ஆமென், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் ஏறக்குறைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவராய் காணப்படுகிறார். ஆம், அது மட்டுமில்ல, மூன்றாவதாக ஒரு நபரை நாம் பார்ப்போம். வேதத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16 வசனத்து வரைக்கும். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானதோடு பிள்ளைகளே, இங்கே கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். இந்த கிதியோன் தேவனுடைய தாசனாய் இருந்தும் கூட மீதியானியர்கள் அவர்களுக்கு விரோதமாக படைப்படையாக எழும்பி வரும் பொழுது இந்த கிதியோன் பயந்து, ஆமென், அவர் ஒரு ஆலைக்கு பின்பாக போரடிக்கிறதை போல ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தர் அந்த கிதியோனை நோக்கி பார்க்கிறார். ஒளிந்திருக்கிற கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், தேவனை பார்த்து தேவதூதன் மூலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென், நீ வா வெளியே என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, வெளியே வா, பராக்கிரமசாலியே, இதோ போய் அந்த மீதியானியருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து ரட்சிப்பாயாக என்று சொல்லி தேவன்
பயந்து ஒளிந்திருக்கிறவனை பார்த்து சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். உடனே நடுங்கி கிடக்கிறார். நான் பராக்கிரமசாலியா? நான் எதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய வீக்னஸை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், வேதம் சொல்லுகிறது, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி நீ மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நிச்சயமாய் ரட்சிப்பா என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் கிதியோனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதைத் தொடர்ந்து நாம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்திலுள்ள பெட்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெக்கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த எதிரிகள் ஓடி போனார்கள், முறிந்தோடினார்கள் என்று பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு முன்பாக, கிதியோனுக்கு முன்பாக, கிதியோனின் படைக்கு முன்பாக, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த மீதியானர்கள் முதுக காட்டி ஓடினார்கள், சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். நிற்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் நிற்க முடியல, எதிரிகள் நிற்க முடியல. கிதியோனுக்கு முன்பாக, கிதியோனுடைய சேனைக்கு முன்பாக நிற்க முடியல. பயந்தவனுக்கு முன்பாக ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். அது எப்படி ஆயிற்று? கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, நீ தைரியமாய் போய் போராடு. ஆம், நான் உன் எதிரிகளை வீழ்த்துவேன். கர்த்தருடைய கரம் கிதியோனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய வல்லமை கிதியோனுக்கு துணையா இருந்தது. தேவாவியானவர் கிதியோனுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் யுத்தம் பண்ணினபடினாலே மீதியானியர்கள், எதிரிகள் முதுகை காட்டி ஆமென் முறிந்தோடினார்கள், கூக்குரலிட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆம், தேவன் நம்மை நடத்தும் பொழுது, தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது மெய்யாகவே தேவனால் அற்புதங்கள் நாம் காண்போம். தேவனால அற்புதங்களை காண்போம், தேவனுடைய அதிசயங்களை காண்போம். அநேக நேரங்கள்ல தேவன் நம்மோடு பேசும் பொழுது ஏதோ நம்மை கொண்டு, நம்முடைய விசேஷத்தை, நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய ஞானத்தை கொண்டு, நம்முடைய பலன் கொண்டுதான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லல. ஆமென். அவர் தம்முடைய பலத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் நம்மை திடப்படுத்தி, பலப்படுத்தி, நமக்கு சகாயம் பண்ணி பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தையின்படி நீ போ, பார்வோன் இடத்திற்கு போ. ஆமென். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, எரேமியாவை அனுப்புகிறார், மோசேயை அனுப்புகிறார், கிதியோனை அனுப்புகிறார். நீங்கள் தைரியமாய் செல்லுங்கள், சத்தியம் சொல்லுங்கள், எதிரிகளுக்கு முன்பாக நில்லுங்கள், முறியடியுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் சொல்லும் பொழுது சற்று அவர்கள் பயந்தவர்களாய் காணப்பட்டாலும், தங்களுடைய நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து எதிரி படைக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டாலும் கூட தேவனுடைய வார்த்தையினாலே திடப்படுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் கடந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கையிலே நாம் ஏன் கலங்கணும்? நாம் ஏன் பயப்படணும்? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகத்தில் கூட ஒரு காரியத்தை நம்மால பார்க்க முடியும். எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 15:14. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பக்தனாகிய யோபு இடத்துல தேமானியனாகிய எலிபாஸ் சொல்லுகிறார், மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்துல பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். முடியாது என்றார். எலிபாஸ் சொல்றாரு, எந்த மனுஷனும் நீதிமானாய் இருக்க முடியாதியா யோபு, உன்னால நீதிமானாய் வாழ முடியாது, உன்னால பரிசுத்தவான் என்ற பட்டம் பெற முடியாது. அவன் எம்மாத்திரம். நாம் எல்லோரும் பாவிகள், நாம் எல்லோரும் பாவத்திலே பிறந்தவர்கள், நமக்கு ஜென்ம பாவம் உண்டு. நாம் எவ்வளவுதான் தேவனுக்கு அன்று உண்மையும் உத்தமத்தோடும் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை பாவத்திலே உண்டானது. எனவே பரிசுத்தமானவர்களாய், நீதிமான்களாய்
ஆமென் நாம் இருக்கவே முடியாது என்று ஆமென் இந்த எலிப்பாஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் நீதிமானாய் இருப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கென்று அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் எப்படி நீதிமானாய் இருக்க முடியும் என்று ஒருவேளை எலிபாஸ் போன்ற எதிரிகள் நம்மோடு கூட பேசலாம். ஆனால் நமக்காக இந்த பூலோகத்தில் அவதரித்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணம் உயிர்த்தெழுதலும் இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய மரணமும் அவர் சிந்திய இரத்தத்தினாலே. ஆமென். மேலும் வேதம் சொல்லுகிறது, 33ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30-33. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு சொல்லுவான், நீ நீதிமானாக்க முடியாது, நீ பரிசுத்தமா இருக்க முடியாது, உன்னால எக்காரணத்தை கொண்டும் தேவ நீதி உனக்குள்ள வெளிப்படாது என்று சொல்லி அவிசுவாசமான எண்ணங்களோட பேசுவான். வேதம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறவர். நாம் தேவனால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நீதி நமக்குள் இருக்கிறது, தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் எம்மாத்திரம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் எம்மாத்திரம் அல்ல, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவரும் தேவனுடைய நாமத்திலே தேவனாலே மகிமையும் கனத்தையும் பெருக போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதை பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவனாய் இருப்பான். உன்னால இருக்க முடியாது, நீ பரிசுத்தமாக முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ பார்வோனிடத்திற்கு செல்ல முடியாது, நீ அந்த மீதியானவர்களை எதிர்த்து நிற்க முடியாது, நீ எம்மாத்திரம், உன் பலன் எம்மாத்திரம், உன்னுடைய கோத்திரம் எம்மாத்திரம், உனக்கு இருக்கிற எந்த விதமான தகுதிகள் அது ஒத்து வராது என்பதை போல அநேக நேரங்களில் சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிறவர்கள் ஆமென் என்னோடு கூட இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு மலையின் மேல் பிரசங்கித்த பிற்பாடு அது மாலை நேரமா இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, மக்கள் தம்முடைய வீடுகளுக்கு செல்ல அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி சீஷர்கள் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை எப்படியாவது உபசரிக்கல் செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இங்க ஒரு சிறுவனிடத்துல 5 அப்பம் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதிய 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 முடிய. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான்.
இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த சீஷர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. 5 அப்பமும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. இத்தனை பேருக்கும், இவ்வளோ ஜனங்களுக்கு, திரளாய் வந்திருக்கிற இந்த மக்களுக்கு அவைகள் எம்மாத்திரம் ஆண்டவரே, போதாதே, அற்பமான காரியமா இருக்குமே என்று சொல்லி, ஆமேன், அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 5 அப்பங்களும் 2 மீன்களும். இத்தனை ஜனங்களுக்கு இது போதாதே, இது எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களை அமர வைத்த பிற்பாடு ஆண்டவர் அந்த அப்பங்களை வாங்கி, அந்த 2 மீன்களையும் வாங்கி, அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்த பொழுது அந்த 5000 பேர் சாப்பிட மீதிமுள்ள துணிக்கைகள் 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எம்மாத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனுடைய பார்வையில எம்மாத்திரம், இது அற்ப காரியம், இது நடக்காது என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. ஆனால் இதை திருப்தியாக்கக்கூடியவர், இதை ஆசீர்வித்து பெருகச் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த சீஷர்கள் தன்னோடு கூட இருக்கிற அற்புதரை, தம்மோடு கூட இருக்கிற அதிசயமானவரை அவர்களைப் போல ஒருவராக எண்ணினார்களே ஒழிய, சாதாரண ஒரு மனிதனைப் போல நினைத்தார்களே ஒழிய, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை அழைத்தவர் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான், உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் முன்னே இந்த திட்டத்திற்காக உருவாக்கினவன் நான் என்று கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை பயன்படுத்த போகிறவர் நான், உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் நான், உன்னை தாங்குகிறவர் நான். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு நல்ல தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் ஒருபோதும் நமக்குள் அவிசுவாசம் வரவே வராது. அவிசுவாசமான எண்ணங்கள் வரவே வராது. நாம் சொல்லுவோம், என் தேவனாலே இது கூடும், என் தேவனாலே இது கூடும், என் ஆண்டவர் என் அனுப்புகிறார், என் ஆண்டவரின் பலன், அவர் என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், நான் யுத்தங்களை செய்வேன், நான் எல்லாம் ஜெயிப்பேன், எல்லாம் முறியடிப்பேன், பிசாசின் கிரைகளை ஒழிப்பேன், ஆமென், நான் சாதிப்பேன், ஜெயம் பெறுவேன் என்றெல்லாம் நம்மால சொல்லுவோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் பெரியது. யோபு சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கின்ற நாமும் நம்மை அழைத்தவர் யார் என்று அறிந்தால், நம்மோடு பேசுகிறவர் யார் என்று அறிந்தால், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தாலே போதும். இந்த தெய்வம் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஒரு மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இந்த செய்தியை கேட்கின்ற உன்னை நடத்துவார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாது என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவர், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர், கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறபடினாலே, நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நம்முடைய சொந்த சூழ்நிலை, நம்முடைய சரீர பலவீனங்கள், நம்முடைய சொந்த ஞானத்தை குறித்து நாம் சற்று கூட யோசிக்காமல், நாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் தைரியமாக விசுவாசித்து, அவர் எனக்கு துணை செய்வார் என்று நாம் முன்னேறி சென்றால், தேவன் நமக்கு பின்னே வந்து அற்புத அடையாளங்களோடு கூட நம்மை மகிமைப்படுத்துவார். ஆம், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரை நாம் அறிந்தால்
ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஒருபோதும் நாம் சோர்வடைய மாட்டோம், தோய்ந்து விட மாட்டோம். அவன் நம்மை பலப்படுத்துவார், துணை செய்வார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாமே உங்களுக்கு துணை செய்து எல்லா இக்கட்டுகளிலும் அனுகூலமான துணையாயிருப்பாராக. அவரை நோக்கி கூப்பிடு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடு, அவருடைய வார்த்தைகளை விசுவாசி. அவரே உனக்கு சகாயம் பண்ணி உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். பயப்படாது. நான் நீதிமானா இருக்க முடியாது, நான் பரிசுத்தவானா இருக்க முடியாது என்று சொல்லாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினாலே இன்றைக்கு நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசமே நீதியாய் நம்மை மாற்றும். நம்முடைய கிரிகளினால் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வம் தம்மையே நமக்காய் கொடுத்திருக்க பொழுது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, அவர் செய்யாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துவார், அவர் கனப்படுத்துவார். தைரியமாக செயல்படுவோம். என் தேவன் எனக்கு துணையாயிருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்மை நாமே அறிந்து பெரிய காரியங்களை செய்வோமாக. இதோ தாவீது சொன்னார், கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், தேவ பலன் அதை அப்படி பேச வைக்கிறது. உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவினால் ஆகும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். அவரே நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் நீர் கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் தந்தேன். நீர் தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசும், உடைய பிள்ளைகளை நடத்தும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர். என் தேவன் எங்களுக்கு பதில் தந்து எங்களை நடத்துவீர், உம்முடைய அதிசய பாதையில் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு துணை செய்து உம்மை நம்புகிற யாவருக்கும் அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வதி. எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர், சகாயம் பண்ணுகிற தேவன் நீர். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.